இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். அன்பின் உள்ளங்களே, ஒரு புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் சந்தித்துக் கொள்வதில் ரொம்பவும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த மாதம் பூராகவும் அன்னைக்கு நாம் விழா கொண்டாடுகிறோம். அன்னை மரியாள் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை அற்புதமாக ஆண்டவரது கிருபையிலிருந்து பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அவற்றுக்கெல்லாம் நன்றியுள்ளம் கொண்டவர்களாக அன்னைக்கு நன்றி தனை இந்த பலி மூலமாக ஏறெடுத்துக் கொள்வோம். அத்தோடு நம்முடைய உள்ள கடங்கிலே கிடக்கக்கூடிய எண்ணங்கள், விருப்பங்கள், கருத்துக்கள் அத்தனையும் நிறைவேறும்படியாக இந்த பலி தனில் நாம் வேண்டி நிற்போம். வாருங்கள், ஆண்டவரது கல்வாரி பலியில் நம்மையும் இப்பொழுது இணைத்துக் கொள்வோம். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டு இருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள், பலவீனங்கள் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எங்களை நேசிக்கின்ற அப்பா தகப்பனே, அன்னை மரியாள் மூலமாக எத்தனையோ ஆசீர்வாதங்களை எங்களது வாழ்க்கையில் பொழிந்திருக்கிறீரே. நன்றி அப்பா. எங்களோடு கூடவே இருப்பீராக. இன்று மாத்திரம் அல்ல, எங்களது வாழ்நாள் பூராகவும் இருப்பீராக. அன்னைக்கு வணக்கம் செலுத்துகின்ற நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். எங்களோடு கூடவே நீர் இருந்து எங்களது வாழ்க்கையை நீர்தாமே எப்பொழுதும் செழிப்போடு சிறக்கச் செய்ய வேண்டும் என்று உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பவுல் தெருபை, லிஸ்திரா ஆகிய நகர்களை வந்தடைந்தார். லிஸ்திராவில் தீமோத்தேயு என்னும் பெயருள்ள சீடர் ஒருவர் இருந்தார். அவருடைய தாய் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு யூத பெண். தந்தையோ கிரேக்கர். தீமோத்தேயு லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதர சகோதரிகளுடைய நற்சான்று பெற்றவர். பவுல் அவரை தம்முடன் கூட்டிச் செல்ல விரும்பினார். அவ்விடங்களில் உள்ள யூதரின் பொருட்டு அவருக்கு விருத்த சேதனம் செய்வித்தார். ஏனெனில் அனைவரும் அவருடைய தந்தை கிரேக்கர் என்று அறிந்திருந்தனர். அவர்கள் நகர் நகராக சென்ற போது எருசலேமில் உள்ள மூப்பரும் திருத்தூதரும் செய்த தீர்மானங்களை அவர்களிடம் கொடுத்து கடைபிடிக்குமாறு கூறினார். இவ்வாறு திருச்சபைகள் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் பெருகி வந்தன. பின்பு ஆசியாவில் ஒரு வார்த்தையை அறிவிக்காதவாறு தூய ஆவியார் தடுக்கவே அவர்கள் பெருகியா, கலாத்தியா பகுதிகளை கடந்து சென்றனர். அவர்கள் மீசியா அருகே வந்து பித்தினியாவுக்கு செல்ல முயன்ற போது இயேசுவின் ஆவியார் அவர்களை அங்கு போக விடவில்லை. எனவே மீசியா வழியாக சென்று துரோவா நகரை அடைந்தனர். பவுல் அங்கு இரவில் ஒரு காட்சி கண்டார். அதில் மாசிதோனியர் ஒருவர் வந்து நின்று, நீர் மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினார். இக்காட்சியை பவுல் கண்டதும், நாங்கள் மாசிதோனியாவுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்துள்ளார் என எண்ணி
அங்கு செல்ல வழி தேடினோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் தேவன் என் நேசர் என்னுள் என்றும் வாழ்கின்றார். போற்றிடுவேன் புகழ்ந்திடுவேன் என்றும் போற்றி புகழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தி இருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைப்பிடித்திருந்தால் தானே உங்கள் வார்த்தையை கடைப்பிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள். ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒருத்தர் தனக்கான வாய்ப்பு தேடி பல இடங்கள் போனாரு. போன இடத்துல எல்லாம் அவருக்கு கிடைச்சது ரிஜெக்ஷன். அவரை ஏற்றுக்கவே இல்லை. அவரை வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. கடைசியாக அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? ஏன் நான் மற்றவங்க கிட்ட வாய்ப்பு தேடி அலையணும், நானே எனக்கான வாய்ப்பை உருவாக்கிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி யோசிச்சாரு. அந்த யோசனையில இருந்து பிறந்ததுதான் மிஸ்டர் பீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காமெடி ஷோ. அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு நற்செய்தியில இயேசு ஆண்டவர் சொல்றாரு, உலகம் உங்களை வெறுக்குது அப்படின்னு சொன்னா நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? நான் தான் உங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேனே, என்னுடைய ஆசீர் உங்களோடு இருக்கிறதே, நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். மற்றவங்க உங்களை ஏற்றுக்கொள்ளலையா, நான் உங்களை ஏற்றுக்கொள்றேன். நீங்க மனசுடையாம வாழ்க்கையில முன்னேறி போய்கிட்டே இருங்க. நிச்சயமாக ஒரு நாள் இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்கும். அதுவரை மனசு தளர்ந்து போகாமல் என்னை கெட்டியாக பற்றி பிடித்துக் கொண்டு என்னோடு பயணித்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதத்தின் பயனுமாகி இந்த அப்பத்தை உமக்கு கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக இறைவன் என்றென்றும் வாழ்த்து மகிழ்வுடன் பறித்து வந்து உன் பொன்னொளி பீடத்தில் குவித்து. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.
Please cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனை ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையான அவர் வழியாக நீதியும் படைத்தீர். அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடம் இருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர்ப்புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், மூவுலக இறைவனம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவுமுன் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் மற்றும் தாமஸ், உம்முடைய திரு அவை எங்கள் அனைவரையும் பரம அன்பில் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிமிக்கவும் திரும்ப ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு ஏறெடுப்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை.
இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். நம்முடைய 7 தேவைகளை ஆண்டவரது பிரசன்னத்தில் சமர்ப்பித்திருக்கிறோம். நிச்சயமாக தெய்வம் அவற்றையெல்லாம் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார் என்கின்ற வைராக்கியத்தில் வாருங்கள், அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல தந்தையே, தூய ஆவியின் நட்சிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமதே. தூய ஆவியின் நட்சிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் தீமைகளை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கம் ஆயிரும் ஆயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கம் ஆயிரும் ஆயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும் அளித்தருளும். இதோ இறைவனின் சம்மரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்று நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen.
ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, இந்த பலி வழியாக எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். எங்களை மாத்திரம் அல்ல, எங்கள் மூலமாக எங்களது குடும்பங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். நன்றி தகப்பனே. அப்பா, இன்றைய நாளை உமக்கு ஒப்பு கொடுத்து விட்டு எங்களது அன்றாட காரியங்களுக்கு நாங்கள் கடந்து செல்ல போகின்றோம். எங்களோடு கூடவே பக்க பலமாக நிற்பீராக. சகலவிதமான பொல்லாப்புகளுக்கும் எங்களை தப்புவித்து காத்தருள்வீராக. விசேஷித்த விதமாக அன்னைக்கு வணக்கம் செலுத்துகின்ற இந்த மாதத்திலே எங்களது மனம் பூராக உம்மையும் உம்முடைய தாயையும் நோக்கியதாகவே இருக்க வேண்டும் என்றும், அதன் மூலமாக எங்களது வாழ்நாட்கள் செழிப்புற நீர்தாமே கிருபை செய்ய வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, இப்பொழுது அன்னையினது ஆசிரை பெற்று செல்ல போகிறோம். ஆகவே வாருங்கள், அன்னையை நோக்கி ஜெபித்து விட்டு அன்னையினது ஆசிரை பெற்றுக்கொண்டு நம்முடைய அன்றாட காரியங்களுக்கு நாம் கடந்து செல்வோம். இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு பாத்திரவான்களாய் இருக்கத்தக்கதாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. எங்களை நேசிக்கின்ற அப்பா தகப்பனே, கானாவூர் திருமண வீட்டிலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றும் அளவுக்கு அன்னை மரியாளினுடைய பரிந்து பேசுதல் தன்னுடைய திருக்குமாரனிடத்திலே ஏறி சென்றதே, அதே போன்று எங்களது வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் அன்னை மரியாள் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஏறி செல்லவும், அவர் தன்னுடைய கிருபையினால் எங்களை நிறைத்து இந்த நாள் மாத்திரமல்ல, இனி வருகிற வாழ்க்கையின் ஒவ்வொரு நாட்களும் எங்கள் மீது தன்னுடைய ஆசிரை நிறைவாக பொழிந்து நாங்கள் விரும்புகின்ற காரியங்களை பெற்றுக்கொள்ளுவதற்கு அன்னையினது வேண்டுதல் எங்களுக்காக எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று சிவியராய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை வேண்டுகின்றோம். ஆமென். தலை வணங்கி அன்னையின் ஆசிரை பெற்றுக்கொள்வோம். அன்பின் உள்ளங்களே, இந்த மாதம் பூராக அன்னைக்கு நாங்கள் வணக்கம் செலுத்துகின்றோம். இந்த மாதம் மாத்திரமல்ல, எங்களது வாழ்நாள் பூராகவும் நாங்கள் அன்னைக்கு வணக்கம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அன்னைக்கு நாம் வணக்கம் செலுத்த செலுத்த அன்னை நமக்காக பரிந்து பேசுவார். அவர் நமக்காக பரிந்து பேசுகின்ற வேளையில் ஆண்டவரது கிருபை நம் மீது இறங்கி வரும். இன்று மாத்திரமல்ல, வாழ்நாள் பூராகவும் இறங்கி வரும். அவரது கிருபை நம்மோடு இருந்தால் போதும், நம் வாழ்க்கை செழிப்பை காணும். எனவே வாழ்க்கை பூராகவும் செழிப்போடு இருங்கள், மகிழ்வோடு வாழ்ந்து கொள்ளுங்கள். May God bless you. Take care and see you all tomorrow.
என்னையே உந்தன் அருட்கரத்தில் என்றும் வைத்திடுமே. அன்னையே ஓ அன்னையே, வாழும் நாட்களெல்லாம் உந்தன் துணை வேண்டும். எந்தன் தாய் மரியே, பரிவு ஜெபம் வேண்டும். பல கோடி மக்கள் தாய் மரியே, கரம் கூப்பி உம்மை வணங்குகின்றேன். பல கோடி மக்கள் தாய் மரியே, கரம் கூப்பி உம்மை வணங்குகின்றேன். அன்னையே எந்தன் தாய் மரியே, அருளின் நிறையூற்றே. என்னையே உந்தன் அருட்கரத்தில் என்றும் வைத்திடுமே. எல்லாமே இங்கு பயமாக உண்டு, அம்மா உன் துணை வேண்டும். உலகத்தை அழிக்கும் நோய்க்காட்டை அழிக்க உன் பாதம் சரணடைந்தோ. அம்மா மரியே பரிந்து பேசும் உம்மகன் இயேசு கருணை வேண்டும். அவராலே எல்லாமாகும், அவர் தொடுதலில் சுகமடையும். அவராலே எல்லாமாகும், அவர் தொடுதலில் சுகமடையும். அன்னையே எந்தன் தாய் மரியே, அருளின் நிறையூற்றே. என்னையே உந்தன் அருட்கரத்தில் என்றும் வைத்திடுமே. உலகாளும் தேவனை உம் வயிற்றில் தாங்கும் பாக்கியம் பெற்றவரே. உம் மக்கள் நாங்கள் அன்றாடம் உம்மை நெஞ்சார வணங்குகின்றோம். அம்மா நன்றி உமக்கு நன்றி, எம்மை எண்ணும் உமக்கு நன்றி. எமக்காக மகனை தந்தீர், வலி தாங்கி வழி திறந்தீர். எமக்காக மகனை தந்தீர், வலி தாங்கி வழி திறந்தீர். அன்னையே எந்தன் தாய் மரியே, அருளின் நிறையூற்றே. என்னையே உந்தன் அருட்கரத்தில் என்றும் வைத்திடுமே.